இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8:55 முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக வரலாற்றில் ஒரு இடம் குறிப்பும் செலவாத்தும். முதலில் வரலாற்றில் ஓர் ஏடு. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதி வழங்குவதில் சிறந்தவர். அதிகாரிகள், சாதாரண குடிமக்கள், செல்வந்தர்கள், ஏழைகள் என்றெல்லாம் பாரபட்சம் காட்டுவது இல்லை. நீதியின் முன்னே அனைவரும் சமமே என்று எண்ணுவார்கள். எகிப்து நாட்டின் கவர்னர் அம்ர் இப்னுல் ஆஸ் என்பவரின் மகன் குடிமக்களிடத்தில் மிகவும் கொடுமையாக நடந்து கொள்பவர். இவர் ஒரு முறை எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரை சவுக்கால் அடித்து விட்டார். அடிபட்ட எகிப்தியர் மதீனாவுக்கு வந்து நேரே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் சென்று அதனை முறையிட்டார். உடனே கவர்னரின் மகனை மதீனாவுக்கு வரவழைத்து விசாரணை செய்த உமர் ரலியல்லாஹு அவரை குற்றவாளியாக தீர்மானித்து பின்வருமாறு தீர்ப்பு வழங்கினார்கள். பாதிக்கப்பட்ட எகிப்தியர் குற்றவாளியை சவுக்கால் அடிக்க வேண்டும். எத்தனை அடிகள் பெற்றாரோ அத்தனை அடிகள் திருப்பி அடிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் தவறு செய்பவர் இஸ்லாமிய நீதியிலிருந்து தப்ப முடியாது என்பதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிரூபித்தார்கள். ஆதாரம் தாரீகுல் குலஃபா.